அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் தகப்பனின் அன்பு அல்லது இயேசுவின் அன்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103 அதன் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கையை தட்டி ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அன்புக்குரியவர்களே, நமது பரம தகப்பன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவன் என்றும் மிகுந்த அன்பு உள்ளவர் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை போல நம்மை நேசிக்க ஒரு நல்ல தகப்பன் இந்த பூமியில ஒருவரும் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே நம்மை நேசிக்க அநேக சொந்தம் பந்தம் 1000 குடும்பங்கள் இருந்தாலும், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு ஒத்தாசை செய்வேன் என்று பல பேர் நம்மோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டாலும், அந்த அன்பிலும் அந்த அரவணைப்பிலும் அந்த ஆதரவிலும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்கிறது. உண்மைதானே? சில பேர் நமக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க, நம்மளை நல்ல கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் அவனுக்கு எவ்வளவு செஞ்சேன், ஆனாலும் என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிகலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்மளை உதாசீனப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி எவ்வித நிபந்தனையுமின்றி நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் என் இயேசு கிறிஸ்துவே. கையை தட்டி நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிற ஒரே தகப்பன் நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே. ஆமென். நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமே அவர் நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி மீட்டெடுத்தது. ஆமென். இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு தகப்பன் நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு? இன்றைக்கு தகப்பன் என்று சொல்லும்போது நமக்கு 2 வித தகப்பன் இருக்கிறாங்க. ஒன்று இந்த பூமிக்குரிய ஒரு தகப்பன், மற்றொன்று உங்களையும் என்னையும் உள்ளங்கைகள் வரைந்து நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பன். நாம் அவரை விட்டு பல அடி தூரம் போனாலும் ஒவ்வொரு முறையும் அவர் நம் அருகில் வந்து, மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிற தேவன். இன்றைக்கு இந்த 2 தகப்பனை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருந்த வேண்டிய காரியங்கள் என்ன, நாம் சீர்பொருந்த வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி சிந்தித்து தேவனிடத்திற்கு திரும்புகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா இக்கட்டுகளை மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க என் இயேசு போதுமானவராயிருக்கிறார். கையை தட்டி இன்றைக்கு உங்களை நேசிக்க, உங்களை விசாரிக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை உன்னதமான இடத்துல தூக்கி வச்சு அழகு பார்க்க என் தேவனால் கூடும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே பெற்றோர் தன் பிள்ளைகளை நேசிப்பதும், பிள்ளைகள் தன் பெற்றோரை நேசிக்கிறதும், கணவன் தன் மனைவியை நேசிக்கிறதும், மனைவி தன் கணவனை நேசிப்பதிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும். உண்மைதானே? வாழும்போது அந்த மனுஷனை நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம், மனைவியை நேசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம விட்டு போன பிறகு, ஐயோ கொஞ்ச நாள் அவர் உயிரோடு இருந்திருந்தா அவரை நான் நல்லா பார்த்துருப்பேனேன்னு சொல்கிறது. செத்து போன பிறகு அழுது என்னங்க பிரயோஜனம்? இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, செத்து போன பிறகு நம்மளை விட்டு தூர போன பிறகு நம்ம அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற கொஞ்ச காலத்தில் நாம் மனம் பொருந்தும்படி சீர் பொருந்தும்படிக்கு என் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியால் 80வாம். அதுவும் சஞ்சலமும் தவிப்பான். அப்போ இப்பேற்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இன்னைக்கு நேசிக்க தவறுனால, உண்மையான அன்பை செலுத்த தவறுனால தான் இன்னைக்கு பல ஆசீர்வாத கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பரம தகப்பனுடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும்,
பரம தகப்பனுடைய தெய்வீக அன்பை நம்ம கண்டுகொள்ளணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்கு கிடைத்த அந்த அன்பை எப்படி அழகா சொல்றாருன்னு பார்த்தா அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள் அவர் அனுபவிச்சிருக்கிறார், அவ்வளவு வேதனைகளை அவர் அனுபவிச்சதுனால தான் இவ்வளவு தைரியமா அவரால் எழுத முடிஞ்சிருக்கு, சொல்ல முடிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது தாவீதின் சங்கீதம் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. நல்லா கவனிக்கணும். நான் இன்னைக்கு சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை உயர்த்தியும் ஒரு சிலரை தாழ்த்தியும் அல்ல. இங்க இருக்கிற சில பேருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வேணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புறதுனால சில காரியங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு தாய் தன் பிள்ளையை கருவுல சுமக்கும் போது அவ்வளோ கேர் எடுத்து அந்த பிள்ளையை சுமப்பாங்க. அந்த பிள்ளைக்கு பசி எடுக்கும், அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட கருவில் இருக்கும்போது எவ்வளவு கேர் எடுக்கணுமோ அவ்வளவு கேர் எடுத்து அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. 10 மாதம் அவங்களோட வேதனையை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வேதனை. ஒரு குழந்தை இந்த பூமிக்கு அவங்க கொடுத்த போது தன்னுடைய இரத்தத்தையே அவர்களுக்காக உணவாக கொடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தாலாட்டி சீராட்டி அழகாக அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து வரும்போது திடீர் ஒரு நாள் ஒரு மனஸ்தாபம் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த அம்மா சொல்லுவாங்க, உன்னை நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, உன்னை எப்படி நான் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, ஆனால் நீ இப்போ இப்படி இருக்கிறீங்க, என் வயிற்றுலையா நீ பிறந்த, உன்னை போல் ஒரு உதவாக்கார ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லி சில நேரத்தில் அந்த பிள்ளைய நாம் என்ன செய்வோம், திட்டுறது வழக்கம்தான். ஆனால் நல்லா கவனிக்கணும், எங்கேயுமே என்னைக்குமே தகப்பன் தாம் பிள்ளைக்கு செஞ்சதை ஒரு நாள் ஒருபோதும் சொல்லி காட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்கள் குழந்தைய 10 மாதம் உங்கள் வயிற்றுல சுமக்கலாம், ஆனால் என்னைக்கு நீங்கள் கருவுற்றிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கீங்களோ அன்னையிலிருந்தே அவர் தன்னுடைய குழந்தைய தன்னுடைய தோள் மேலே சுமக்கிறார். ஆமென். 1000 மடங்கு அன்பை தன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பகவனை போல நடமாடுகிற ஜீவன் யார் தெரியுமா? அப்பா. உண்மைதானே? 1000 அன்பை தனக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு எதிரியை போல திரிவார். தான் அடைய முடியாத லக்க, தான் காண முடியாத தூரத்தை என் பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தோள் மேலே வச்சு தூக்கி சுமக்கிறவர் தான் ஒரு தகப்பன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவன் என் பிள்ளை, என் பிள்ளை. இன்னும் சொல்ல போனா பெண்கள் பொதுவாக தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் ஆயிட்டுன்னா அந்த குடும்பத்தோடு அப்படியே ஜெல் ஆயிடுவாங்க. ஆனால் தகப்பனாரால் அப்படி இருக்கவே முடியாது. தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், அவனுக்கு ஒரு குழந்தை குட்டி இருந்தாலும், அவன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்னும் அவன் நல்லா இருக்கணும், இன்னும் அவன் நல்லா இருக்கணும் விரும்புகிற ஒரே ஜீவன் தகப்பன் மட்டும்தான். உண்மைதானே? எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க. உண்மைதானே? உண்மைதானே? நம்ம எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் ஒரு நாளும் ஒருபோதும் நான் உன்னை அப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டேன் சொல்லியே காட்ட மாட்டேன். அதுதான் தகப்பன். நம்ம பார்க்கறதுக்கு வேணா ஒரு விரோதியா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள 1000 அன்பை வச்சுக்கிட்டு ஒரு வில்லனை போல நடந்துக்கிட்டு தெரிவாருங்க. அநேக தகப்பன்மார் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர் பொருந்தாம இருக்கிறதுனால, உங்க பிள்ளைங்க சொல்வழி கேட்காம இருக்கிறதுனால அவன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். கையை தட்டுங்க விசுவாசத்தோடு. ஒருவேளை உங்க கணவனார் குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க அவரை சரியா மதிக்காம இருக்கலாம். உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தன்னுடைய இருதயத்துக்குள்ள 1000 அன்புகளை வைத்துக்கிட்டு தான் அந்த மனுஷன் திரியிறார். இன்னைக்கு அந்த மனுஷனை நம்ம நேசிக்கணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். சமீப காலத்தில் ஒரு அருமையான தம்பியை நான் பார்க்க போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு என்னை ஜெபிக்க சொல்லும்போது நான் சொன்னேன், தம்பி உங்க அப்பாவோட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன அப்படியே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சான். உங்க அப்பாவோட பேசி எத்தனை நாள் ஆச்சு சொல்லுப்பா அப்படின்னு. அவன் அப்படியே பார்க்குறான். அப்போதான் அந்த பையனோட அம்மா சொன்னாங்க, மக்களே என்னோட கணவனார் ஒரு சாதாரண பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பார்க்குறாரு, அது நிமித்தம் என் பிள்ளை என் வீட்டுக்கார்ட்ட பேசவே மாட்டான்.
அவன் விரும்புகிற ஒரு பொருள் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா, இந்த அப்பாவுக்கு இப்போ நான் மகனாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை தூக்கி தூக்கி எரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னால் சகிக்க முடியலை. இவன் பட்னியாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ நாள் இந்த தகப்பன் பட்னியாக இருந்திருக்கிறாரு. இவன் ஆசைப்பட்டு ஒரு வாழைப்பழம் கேட்டான்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச வாழைப்பழத்தை அவனுக்கு கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளை என் வீட்டுக்காரரை தூக்கி தூக்கி எரிஞ்சு பேசுறத பார்த்தா என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழ ஆரம்பிச்சாங்க. அப்போதான் நான் சொன்னேன், இன்னைக்கு உன் தகப்பனாரோடு நீ சீர் பொருந்தினா மட்டும்தான் உன் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லி தகப்பனையும் மகனையும் 2 பேரையும் உட்கார வச்சு கையை பிடிச்சி ஜெபம் பண்ண வச்சு, இன்னைக்கு உன் அப்பாவுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் அப்பா உனக்காக ஜெபம் பண்ணுவார், அவரோட வாழ்க்கையில் நன்மை தீமை சுக துக்கம் எல்லாமே உனக்காக தான் அனுபவிச்சார்னு சொல்லி எடுத்து சொன்ன போது அந்த அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு கண்ணீரோடு தன்னை ஒப்பு கொடுத்தான். அடுத்த வாரம் நான் போனேன், கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா, கையை தட்டுங்களேன். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவன் என்னைக்கு அவங்க அப்பாவோட சீர் பொருந்துறானோ அவனுடைய மனைவி கர்ப்பம் தெரிக்க ஆரம்பித்து விட்டார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. இதை ஏன் நான் சொல்றேன்னா, சில ஆசீர்வாத தடைகளுக்கு காரணம் மற்றவங்க இல்லை, நாம தான். சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காம போக காரணம் அடுத்தவங்க இல்லை, நாம தான். நம்ம கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு தேவன் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தகப்பனின் அன்பு நம் தேவன் அன்பையும் எப்படி சங்கீதக்காரனாக தாவீது மேட்ச் பண்ணிக்க அவருக்கு விளக்க முடியல. அதனால தான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனார் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுவாரோ அதை காட்டிலும் மேலான காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி நம்முடைய பரம தகப்பனாய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தில் நம்ம இருந்தாலும் சரி, பின்வாங்கி போனவங்களும் சரி, இன்னைக்கு மீண்டும் நம்முடைய பரம தகப்பனை நோக்கி பார்க்கிற பொழுது, நம்முடைய அன்பின் தகப்பனை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு முறை ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டுக்கு மேலே சில கூரைகள் நெய்ய வேண்டியது இருந்துச்சு. பழைய ஓலை வீடு, அந்த வீட்டுக்கு மேலே சில ஓலைகள் எல்லாம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது கீழே பார்த்தா அவருடைய மகன் ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக வேலை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, என் பிள்ளை இவ்வளோ கடினமாக உழைக்கிறானே அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஒரு தகப்பனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளை வேலைக்காரங்களோடு வேலை பார்த்து இந்த வேகாத வெயில வேலை பார்த்துட்டு இருக்கிறானே, அவனுக்கு எப்படியாவது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை சொல்கிறாரு, மக்களே கொஞ்சம் கீழே போய் ஒரு கப்பு மோர் குடிச்சிட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மகன் சொல்கிறான், இல்லைப்பா, நான் கொஞ்ச நேரம் வேலை செய்கிறேன், நான் ஓடி வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த வேலையாட்களோடு நான் வேலை செய்ய முடியும், சீக்கிரமாக அப்போ தான் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, புள்ள சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். மறுபடியும் அவன் வேலை செய்கிறத பார்த்த உடனே அந்த தகப்பனால் இருக்க முடியலை. அவர் மறுபடியும் சொல்கிறாரு, நீ வேணா கொஞ்ச நேரம் அதில் போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாரு. மறுபடியும் அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, நான் இவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக வேலை பார்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த வேலை சீக்கிரமாக முடியும், அதனால் நான் அவங்களோட வேலை பார்க்குறேன்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாரு. எப்படி என் பிள்ளைக்கு நான் புரிய வைக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன செய்யணும்னு தெரியாமல் நேராக கீழே இறங்கி வந்து தன்னுடைய மகனுடைய குழந்தையை கொண்டு நடு வெயிலில் கொண்டு நிப்பாட்டினார். என்ன செஞ்சார்? தன்னுடைய மகனுடைய குழந்தையை கொண்டு நடு வெயிலில் கொண்டு விடுறார். விட்ட உடனே அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த பிள்ளை சத்தம் போட்டு அழுவுது. ஆன்னு சத்தம் போட்டு அழுத உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தகப்பனார் ஓடி வந்து தன்னோட குழந்தைய தன்னோட தோள் மேலே வச்சுக்கிட்டு நிழலில் இருக்கிற ஒரு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு, அப்பா உங்களுக்கு அறிவு இல்லையாப்பா, உங்களுக்கு அறிவு இல்லையா, சின்ன பச்சை குழந்தைய கொண்டு வெயிலில் கொண்டு வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொன்னார், மக்களே உன் குழந்தை வெயிலில் இருக்குன்னு சொன்ன உடனே நீ ஓடி வந்து உன் பிள்ளைய தூக்கி நிழலில் கொண்டு வச்சியே,
அந்த என்னுடைய ஒரு தகப்பனாகிய எனக்கு நீயும் என் குழந்தை தானே, எப்படி இதை புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த குழந்தையை கொண்டு நான் வெயிலில் கொண்டு வச்சேன். ஆனால் மற்றபடி இந்த குழந்தையை வெயிலில் வைக்குங்கிறது ஒரு தாத்தாவாய் எனக்கு எப்படிப்பா முடியும்? உன்னை நான் நேசிக்கிறேன், நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஒரு தகப்பேன், நீ வெயிலில் கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி தான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி அந்த தகப்பனார் சொல்கிறாரு பாருங்க. ஆமாங்க, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை எப்பவும் நேசிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், அவர் உங்களுக்கு தகப்பன் தான். அந்த தகப்பன் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 49:15 சொல்கிற, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. இந்த உலகத்தில் மிகுந்த அன்பு கொண்டவங்க யாருன்னு சொன்னால் அம்மா தான். ஆனால் அந்த அம்மாவை காட்டிலும் அதிக அன்பு செலுத்துறவர் யாருன்னா தகப்பன். அந்த தகப்பனை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் யாருன்னா நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கையை தட்டுங்க. அந்த பரம தகப்பன் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை, உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களிலே நல்ல முடிவை கொடுக்கும்படிக்கு நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எல்லா நன்மைகளையும் தர பரம தகப்பன் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் இனி கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நெகிழவிடப்பட்டவர்கள் அல்ல. எப்சிபா பியூலா என்று அழைக்கப்படுவா என்று சொன்னபடி என் ஆண்டவர் உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென். தாயினு மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினு மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரமரை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவர், கையை உயர்த்தி, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே.
தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன். அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு தாயை காட்டிலும் ஒரு தகப்பனை காட்டிலும் நம்ம நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் என் இயேசு. ஆமென். அவர் என் இயேசு. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர். ஆமென். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என கண்பான தேவ ஜனமே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி அவருடைய அன்பை, அவருடைய விலையேற பெற்ற அன்பை நம்ம மேல வச்சதுனால அவர் தம்முடைய சிலுவையில, கொல்கதாவின் கொடுமுடியில அவர் சிலுவை சுமந்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் அந்த பரம தகப்பன் சொல்கிறார், எனக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு, என்னை நம்பி இருக்கிற உங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி, என்னை சார்ந்திருக்கிற உங்களுக்கு, என்னையே அடைக்கலம் என்று நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில குறைவுகளை, சில மீறுதல்களை நாம மாற்றும்படிக்கு, மனம் திரும்பும்படிக்கு என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளைய குமாரன் என்கிற ஒருவனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அவரை பற்றி படிச்சிருக்கிறோம். அவனை குறித்து சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அவன் கெட்ட குமாரன் என்று சொல்லி. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாவம் செய்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வேசிகளிடத்தில் விற்று போட்டு எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி வந்தது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அவன் கண்டு கொண்டான். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறோம், மற்றவங்கிட்ட பேச ரொம்ப அழகா பேசுகிறோம், நல்லா சிரிக்கிறோம், நம்மகிட்ட ஒரு பழுதும் இல்லை. ஆனால் நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு, அந்த குறைவுகளை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த குறைவுகளை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது, நாம் சீர்பொருந்தும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாசிப்போம் லூக்கா 15ஆம் அதிகாரம், அது அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 15 அதனுடைய 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று இங்கே நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற. நல்லா கவனிக்கணும், இது உவமையாக வேதத்தில் நம்ம லூக்காவில் பார்க்கும்போது ஒரு கற்பனை கதையாக அங்கே நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்கிறத பார்க்க முடியும். ஒரு எஜமானுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதிலே இளைய குமாரன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பிள்ளைன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த பிள்ளை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனிடத்தில் போய், அப்பா உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் இருக்கிற எனக்கு பாதிக்கு பாதி என்னோட ஷேரை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுறான், அந்த பணத்தை
வேஸ்ட் பண்ணுறான். வேசி இடத்துல போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமையில தனக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட அடைக்கலம் போகும்போது அங்கே இருக்கிற சின்ன 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 வேலைகளை பார்த்து அவன் அங்கே இருக்கும்போது அங்கே பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிட்டுனால தன்னுடைய வயிற்றை நிரப்பும்படிக்கு அவன் ஆசையாக எதிர்பார்த்தோம். அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலன்னு நான் வேதம் சொல்லுது பாருங்க. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாருங்க, அந்த பன்றியோட தவிட்டு கூட தனக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது தான் தகப்பனத்தில் எப்படி இருந்தேன், அவர் எவ்வளவு சீமானாக இருந்தார், எவ்வளவு ஐஸ்வர்யனாக இருந்தார் சொல்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் நினைச்சு பார்க்கும்போது அவன் மறுபடியும் சொல்றான், நான் என் தகப்பனத்துக்கு போவேன்னு சொல்லி. தன்னுடைய தகப்பனத்து திரும்ப வரும்போது தான் தூரத்தில் தன்னுடைய பிள்ளை வருகிறத பார்த்த உடனே அந்த தகப்பன் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறான்ப்பா, அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவனை குளிப்பாட்டுங்க, நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, அது மட்டும் இல்லை ஒரு பெரிய விருந்து பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா அங்கே ஒரு பெரிய விருந்தை கொண்டாடுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு வருகிற பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்கும். ஆமேன். ஒரு மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதன் 18-19 நம்ம வாசிக்கிற பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய ஊழியக்காரனாய் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். நல்லா கவனிக்கணும். அவன் தன்னுடைய இருதயத்தில் குற்றப்பட்டவனாய் தன்னுடைய தவற உணர்ந்தவனா நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சு தான் தன்னுடைய தகப்பனை பார்த்து இப்படி சொல்லும் போது தான் அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத மக்களே, நீ ஏன் பிள்ளடா, நீ என் பிள்ளைன்னு சொல்லி அவனை மார்போடு அணைத்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை மோதிரத்தை கொடுத்து ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்தும் என் ஆண்டவர் கேட்கிற காரியம் அதுதான். இளைய குமாரனுங்கிற வார்த்தையை நம்ம அநேக நேரங்கள் உபயோகப்படுத்துறது, அவன் ஊதாரி மைந்தன், கெட்ட குமாரன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் உண்மையாகவே மனம் திரும்பின ஒரு குழந்தை தான் இல்லையா? மனம் திரும்பி தேவனிடத்திற்கு வந்துட்டான். ஆனால் இன்னைக்கு நம்ம அவன் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஊதாரி மைந்தன், கெட்ட குமாரன் சொல்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க, அவன் மனம் திரும்பிய குமாரன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் நாம் இப்படி தான் இருக்கிறோம், பழைய ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் பாருங்க, நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று சொல்லி அவன் திரும்பி வந்தபோது அங்கே அவன் தகப்பன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான் என்று என் வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். ஒருவேளை அந்தரங்க பாவம், மறைமுக பாவம், ரகசிய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படிக்கு, அந்த பாவங்களை வெறுக்கும்படிக்கு, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு என் ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதன் 50வது வசனம் விதமாய் சொல்கிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்குமாய் உள்ளது என்று சொல்லி, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று. ஒரே ஒரு நபர் நம்ம மனம் திரும்பி சீர்பொருந்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மித்தம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததிகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்களா வரலங்க, என் ஆண்டவர் தான் உங்களை கூட்டி வந்திருக்கிறார். என் ஆண்டவரே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இந்த அன்பின் நற்செய்தி கூடுகையில் உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றார், நீங்க மனம் பொருந்தும்படிக்கு, சீர் பொருந்தும்படிக்கு, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும்படிக்கு, தேவ சமூகத்தில் மறுபடியும் திரும்பும்படிக்கு என் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆபிரகாமுடைய சந்ததியை என் ஆண்டவர் வானளாவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற போது உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்ல, உங்க மனைவியை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுல, உங்கள் பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிக்கல, உங்க தலைமுறைகளையே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் திரும்பினது போல நீங்களும் திரும்புவீங்களா? நீங்களும் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.